Hello friends, welcome to Karur Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கு ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு துருவி எடுத்து வச்சிருக்கேன். பொடியா நறுக்கிய வெங்காயம், கொஞ்சமா ஃப்ரெஷ் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன். அரிசி மாவு 100 கிராம் எடுத்துருந்தீங்க. அதே மாதிரி கோதுமை மாவு அதுக்கு அப்படியே டபுளாக எடுத்துக்கணும். 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் ஃபஸ்ட் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடயே சீரகம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள், இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா இந்த மிக்சர் பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கரைச்சிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், மாவு நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை விட தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மற்ற பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் துருவிய உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்ததாக கேரட், அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, நறுக்கிய பெரிய வெங்காயம். இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு திடீர்னு எதுவும் செய்யணும்னு தோணலை, இல்லை இட்லி மாவு தோசை மாவுலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கனால உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதுங்க. ரொம்ப நேரம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கல் சூடாயிடுச்சுங்க. மாவு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம். நான் வெங்காயம் கேரட் எல்லாமே சேர்த்துருக்கனால ரொம்ப மெலிசாக ஊற்ற முடியாது. இந்த அளவுக்கு ஊற்றினாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தோசை பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக எல்லா பக்கமும் ஆயில் விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாங்க. 2 சைடும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு. இந்த பிளேட்டில் மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்க மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நிறைய சட்னி வெரைட்டிஸ் எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். அதே மாதிரி சாம்பார் வெரைட்டிஸும் போட்டிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக அதையும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் கரூர் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.